கர்த்தருடைய நாமத்தில் தலைவனின் துணி நேயர்களை வரவேற்கிறேன். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். உளவியலை கடந்த 2 நிகழ்வுகளிலே நாம் கற்று வருகிறோம். உளவியல் பாடத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் நாம் கற்க இருக்கிறோம். பெருமை, அளவுக்கு அதிகமான பெருமை, ஈகோ என்று அதை ஆங்கிலத்திலே அதை சொல்கிறார்கள். தன் முனைப்பு என்று அதை இன்றைய தமிழிலே தன் முனைப்பு என்று சொல்கிறார்கள். ஈகோ, அந்த ஈகோவை உளவியல் தப்புன்னு சொல்லலை, பைபிள் அதை தப்புன்னு சொல்லுது. பெருமை, பைபிள் அதை பெருமை என்றும் அகந்தை என்றும் மேட்டிமை என்றும் சொல்கிறது. தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது என்றும் பைபிள் சொல்கிறது. அந்த பெருமை எந்த அளவிலும் எந்த விதத்திலும் சரி அல்ல என்று பைபிள் சொல்கிறது. ஆனால் உளவியல் ஈகோ என்கிற தன் முனைப்பு அது ஓரளவுக்கு அது சரி. அதை ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக பயன்படுத்த முடியும். ஒருத்தருடைய ஈகோவை பயன்படுத்தி சில நல்ல விஷயங்களை அவரை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு உளவியல் சொல்லுகிறது. நாம் பைபிள் சொல்லுகிறது தான் சத்தியம். உளவியல் மாறும், பைபிள் மாறாது. பெருமை, எல்லாருக்குள்ளும் பெருமை இருக்கிறது அல்லது இருந்தது. பெருமை வரும்போது அதை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், அதை மனம் திரும்புகிறோம். அல்லது ஆண்டவர் 2 கூட்டுக்குட்டி நம்ம பெருமையிலிருந்து நம்ம வெளியே எடுக்கிறாரு. இதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாய் பெருமை போய்விட்டால், பெருமை ஆண்டவர் அதை கையாளுகிறார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பெருமை அளவுக்கு அதிகமாக போகும்போது ஒருவனுடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நேபுகாத் நேச்சாரை சொல்ல முடியும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 நம்ம படிக்க முடியும். நான் கட்டின பாபிலோன் அல்லவா, நான் தான் கட்டினேன், நான் தான் முழுக்க முழுக்க அது நான் தான் காரணம். 12 மாதம் சென்ற பின்பு தானியேல் 4:29 ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேவாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. நேபுகாத் நேச்சாருக்கு பெருமை அளவுக்கு அதிகமாயிடுச்சு. நான் கட்டின பாபிலோன், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் கட்டின பாபிலோன், என் மகிமை பிரதாபத்துக்கென்று கட்டின பாபிலோன், எல்லாம் நான், எனக்காக, என்னால். டீம் ஒர்க்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டெக்னீஷியன் இருக்காங்க, லேபரர்ஸ் இருக்காங்க. டீம் ஒர்க்கியா என் தலைமையில் அது நடந்துச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நான் 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 அந்த அளவுக்கு அதிகமான பெருமை அது அவனை மனநோயாளியாக மாற்றி விட்டது. ஒரு மிருகமாக மாறி போனான். அவன் வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டான். அவன் ராஜான்றதுனால அவனை திறந்த வெளியில் அரண்மனை தோட்டத்தில் ஒரு வேளை அவனை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ட்ரெஸ் எல்லாம் போடுறதை விட்டுட்டான், நகத்தை வெட்ட மறுத்தான், முடியை வெட்ட மறுத்தான், முடி சட விழுந்து போச்சு, நகம் பறவையின் நகம் மாதிரி ஆகிப்போச்சு, கூரைக்கு கீழே வர மறுத்துட்டான், 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிட்டான், புல்லை தின்ன ஆரம்பிச்சிட்டான். இப்படி 7 வருஷம் இருந்தான். பெருமை, அளவுக்கு அதிகமான பெருமை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும்னு நீதிமொழிகளில் படிக்கிறோம்.
சண்டை வர்றதுக்கு காரணமே பெருமை தான். ஒன்று ரெண்டு தரப்புக்கும் பெருமை இருக்கு, அல்லது யாராவது ஒருத்தருக்கு பெருமை இருக்கு. அகந்தையினால் மாத்திரம், the only reason for strife, சண்டைக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு, அது பெருமை என்று பைபிள் சொல்லுகிறது. சிலர் பாருங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, எங்கே போனாலும் சண்டை போடுவாங்க. பஸ்ஸில் போனால் சண்டை, ரயிலில் போனால் சண்டை, கடைக்கு போனால் சண்டை, குடும்பத்தில் சண்டை, கல்யாண வீட்டுக்கு போனால் சண்டை, சாவு வீட்டுக்கு போனால் சண்டை, வேலைக்கு போனால் சண்டை, படிக்கும்போது சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுரண்டி நோண்டி பார்த்தீங்கன்னா பெருமை இருக்கும். என்ன மதிக்கலை, எனக்கு உட்கார இடம் கொடுக்கல, என்ன அலட்சியம் பண்ணிட்டாங்க என்ற அந்த பெருமை. அந்த பெருமை தான் ஒரு சண்டைக்கு காரணமாகிறதுன்னு வேதம் சொல்கிறது. அதனால பெருமையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். அது முளையிலே கிள்ளிடணும் பெருமையை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆவிக்குரிய பிரச்சனை அது வேற, அது அடுத்த விஷயம். இப்போ நம்ம உளவியலை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒருவனுக்குள்ள அளவுக்கு அதிகமாக பெருமை வந்துருச்சுன்னா அவன் பைத்தியமாயிடுறான். பைபிள் சொல்லுது, பெருமை ஒரு போதை என்று பைபிள் சொல்லுகிறது. பெருமை வந்துடுச்சுன்னா அவனுக்கு போதை போட்ட மாதிரி ஆயிடுது. சாராயெல்லாம் குடிக்க வேண்டியது இல்லை, போதை வசெல்லாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. பெருமை ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா அவனுக்கு போதை ஏறிடும். போதை ஏறிடுச்சுன்னா அவன் தலைகால் புரியாது, அவன் ஏடா கூடமாக நடக்க ஆரம்பிச்சிருவான். நமக்கும் பெருமை வராமல் பார்த்து கொள்ளணும். நாம் ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற பெருமையையும் உடைக்கணும். வேத புஸ்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது, நம்முடைய போர் ஆயுதங்கள் அவைகள் தேவ பலமுள்ளவைகள், அவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. நம்முடைய போர் ஆயுதங்கள் 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி தேவனுக்கு ஏற்ற தேவ பலமயமுள்ள ஆயுதங்களால் எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்குறோம் என்று பவுல் எழுதுகிறான். ஒருத்தனுக்குள்ள பெருமை இருந்தால் அவன் ஆண்டவரை அறிய மாட்டான், ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டான். இப்போ தேவ பலமுள்ள ஆயுதங்களால் அந்த பெருமையை உடைச்சு நொறுக்கணும். நான் பாவின்னு சொல்றதுக்கு பெரிய தாழ்மை வேணும். எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தாழ்மை வேணும். ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய சாமியார், கிறிஸ்துவர் அல்லாதவர், அவர் எழுதியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை விட பெரிய கடவுள் கிடையாது. கடவுள் அப்படின்ற தகுதி இயேசு கிறிஸ்து கிட்ட தான் அதிகமாக இருக்கு. அவரை நான் நேரில் பார்த்தேன்னா அவர் பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை என் கண்ணீரால் கழுவுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆனால் அங்கே எழுதியிருக்கிறார், ஆனால் அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் நான் மோட்சத்துக்கு போனேன்னா நான் போக மாட்டேன், அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன், அப்படி மோட்சமே வேண்டான்னு எழுதியிருக்கிறார். பாருங்க, அங்கே ஒரு பெருமை இருக்கு, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன்ற பெருமை. அந்த பெருமை ஒருத்தனை ரட்சிக்கப்படக்கூட விடாது. அதனால அது கலை மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள பின்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருமையா பவுல் சொல்றான், எனக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு முள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பெருமை தான் பிசாசையே உருவாக்கிச்சு. பிசாசினுடைய பிதா இது யாருன்னு கேட்டா
பெருமை. பெருமை தான் பிசாசு உருவாகுவதற்கு காரணம், மூல காரணம். பிசாசின் மூலம் பெருமை. அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மனநோய் விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, சந்தேகம், நம்பிக்கை இழப்பது, விரக்தியில் போய் சிக்கிக்கொள்வது, நம்பிக்கையை இழந்துடுறது. எல்லாருக்குள்ள நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கையும் இருக்குது. 50% நம்பிக்கை இருக்கும், 50% சந்தேகம் இருக்கும். அது பரவாயில்ல. சிலருக்கு அது குறையும், நம்பிக்கை அதிகமாக இருக்கும், அவநம்பிக்கை கம்மியாக இருக்கும். சிலருக்கு அவநம்பிக்கை அதிகமாக இருக்கணும், நம்பிக்கை கொஞ்சமாக இருக்கும். சுத்தமாக ஒரு மனிதன் நம்பிக்கை இழந்து போகும்போது, அல்லது ஒரு 80% மேலே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது, அவநம்பிக்கை வந்துடும் போது, அவன் நார்மலாக இல்லாமல் அவன் சாதாரணமாக மனநோயாளியாக மாறி போயிடுறான். மனநோய் அவனுக்குள்ளே வந்துடுது. கையை திரும்ப திரும்ப கழுவுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு மனநோய். கையை திரும்ப 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 கழுவுவாங்க, பொருட்களை திரும்ப திரும்ப கழுவுவாங்க, பாத்திரத்தை திரும்ப திரும்ப கழுவுவாங்க, துணியை திரும்ப திரும்ப துவைப்பாங்க. அதில் கிருமி இருக்கும் என்ற ஒரு அவநம்பிக்கையால். நான் ஒரு வாலிப பெண்ணுக்கு ஊழியம் செய்ய நேரிட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு. நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. அவள் தேசிய அளவில் ஒரு கிரிக்கெட் டீமில் கிரிக்கெட் பிளேயராக இருந்தாள். அவளுக்கு என்ன பிரச்சனைனா, எப்போ பார்த்தாலும் கை கழுவிட்டே இருப்பாள். ஒரு நாளைக்கு 100 தடவை சோப் போட்டு கை கழுவா. ஏன்னா அவநம்பிக்கை, கிருமி இருக்கு அப்படின்ற அவநம்பிக்கை, வியாதி வந்துடும் அப்படின்ற அவநம்பிக்கை. வெளியே போயிட்டு வந்தால், கழிவறைக்கு போயிட்டு வந்தால் கையை சோப் போட்டு கழுவலாம், வெளியே போயிட்டு வந்தால் கையை கழுவலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவை திரும்ப 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 தடவை, ஒரு தடவை சிலர் பாருங்க திரும்ப திரும்ப போய் பூட்டை பார்ப்பான். சரி, ஒரு தடவை சந்தேகம் வந்துடுச்சு, திரும்பி பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டு போகிறது வேற. 4 தடவை திரும்ப திரும்ப பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டு போனான். கேஸை மூடணுமான்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும். ஒரு தடவை பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது நார்மல் தான். ஆனால் கேஸை மூடனா அப்படின்னு திரும்ப திரும்ப 10 தடவை பார்த்தா அது மனநோய், நிச்சயமா மனநோய். அதில் சந்தேகம் இல்லை. அளவுக்கு அதிகமான நம்பிக்கை குறைவு, அளவுக்கு அதிகமான அவநம்பிக்கை, நம்பிக்கையை இழந்து போறது தான் விரக்தி. விரக்தி அல்லது டிப்ரெஷன்னா என்ன? டிப்ரெஷன்றது என்னுடைய தேவை சந்திக்கப்படாதியா, என்னுடைய தேவை சந்திக்கப்படும்னு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு வியாதி சுகமாகும் நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கையை இழந்துடுறது. இனி எனக்கு தீர்வு கிடையாது, என்னுடைய தேவை சந்திக்கப்படாது, என்னுடைய பிரச்சனைக்கு இனி முடிவு கிடையாது, இதுதான் சாகிற வரைக்கும், இதுதான் எனக்கு, என் கடன் மாறாது. நம்பிக்கையை இழந்துடுறது. ஏதாயிலும் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. ஒரு மூட நம்பிக்கையாவது மனுஷனுக்கு இருக்கணும். சிலருக்கு பாருங்க ஒரு மூட நம்பிக்கை இருக்கும், எனக்கு ஒரு மச்சம் இருக்கு, ஆயினால நான் நல்லா இருப்பேன், அது மூட நம்பிக்கை தான். சரி, அவன் மனசுக்கு அது ஒரு தெம்பை கொடுக்குது, அவனுக்கு மனநோய் வராமல் அது காக்குது, அந்த அளவில் அது கரெக்டு தான். ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை, ஒரு தவறான ஒரு காரியத்தின் மேலே வைக்கிறான், ஒரு உருவத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், சிலர் ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வைக்கிறான், குடும்பத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், சொத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், படிப்பின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், உழைப்பின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், தன்னம்பிக்கை, தன் மேலே என்னால் முடியும் தன்னம்பிக்கை வைக்கிறான், கட்சியின் மேலே நம்பிக்கை வைக்கிறான். பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு இந்த உலகத்தில். அந்த ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது தவறான நம்பிக்கையாக இருந்தாலும் கூட
நான் இதை ஒரு ஆவிக்குரிய ரீதியாக அதை சொல்லலை, இதை உளவியல் ரீதியாக சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு ஊழியக்காரன் மேலே சிலர் நம்பிக்கை வைக்கிறான். பைபிள் படி அது சரியில்லை. பைபிள் படி கர்த்தர் மேலே தான் நம்முடைய நம்பிக்கையின் ஆணிவேர் இருக்கணும். நம்பிக்கையின் அஸ்திபாரம் கர்த்தர் மேலேயும் அவருடைய வசனத்தின் மேலேயும் தான் இருக்கணும். மனிதர்கள் மேலேயோ காரியங்கள் மேலேயோ இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு எந்த நம்பிக்கையுமே இல்லை, ஜோசியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறான், ஜாதகத்தின் மேலே, குறியின் மேலே, ராசியின் மேலே, ராசிக்கல் மேலே, அதிர்ஷ்டத்தின் மேலே என்னென்னமோ நம்பிக்கை வைக்கிறான் மனுஷன். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒருத்தனுக்கு வற்றி போகும்போது, வெறுமையாகி போகும்போது, நம்பிக்கையே இல்லை. சிலருக்கு குருட்டு நம்பிக்கை இருக்கும். நான் 1ஆம் தேதி பிறந்தேன், நல்லா தான் இருப்பேன், அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன், நல்லா இருப்பேன், எதையாவது ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சுருப்பான். அது சரியாயிரும். எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாத போது, நம்பிக்கையை இழக்கும் போது டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். அல்லது அவநம்பிக்கை அளவுக்கு அதிகமாகும் போது டிப்ரெஷனுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறான். மன அழுத்தத்துக்குள்ளே போகிறவன் சாதாரணமாக இருக்க மாட்டான், சாதாரணமாக ட்ரெஸ் பண்ண மாட்டான், அவனுடைய முடியோ முகத்தோற்றமோ சாதாரணமாக இருக்காது, அசாதாரணமாக இருக்கும். சாப்பிட்றது ஒன்று சாப்பிடவே மாட்டான், அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவான், அல்லது தூங்கவே மாட்டான், அளவுக்கு அதிகமாக தூங்குவான். ஒரு மனநோய். அதனால் இதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என் நம்பிக்கை, நான் உம்மை நம்புவேன். 1 கொரிந்தியர் 13 படிக்கிறோம், நம்பிக்கை, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், 3 நிலைத்திருக்கிறது. நம்பிக்கை என்பது ஒரு நங்கூரம். கப்பல் ஒன்று நிற்கிறதுக்கு நங்கூரம் தேவை. நடுக்கடலில் கூட சில நேரங்களில் கப்பலை நிறுத்தி போட்டுருவாங்க. கப்பலை நிறுத்தி போடுறதுக்கு நங்கூரம் தேவை. அந்த நங்கூரம் தான் நம்பிக்கை அப்படின்னு பைபிள் சொல்கிறது. கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைப்பது தான் சரியானது. மற்றதெல்லாம் மாறிடும். மனிதன் மாறிடுவான், அதில் மனிதனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும். நிறுவனங்கள் மாறி போகும், இல்லாமல் போயிடும். ஊழியக்காரன் விழுந்து போயிடுவான், அல்லது ஆயுசு முடிஞ்சு போயிடும், அல்லது அவன் மாறி போயிடுவான். குடும்பம் கைவிட்டுறலாம், நட்பு கைவிட்டுறலாம், தொழில் சரிந்து போகலாம், வேலை இல்லாமல் போயிடலாம். இது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது. நிரந்தரமானது, நிலையானது கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் தான். கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய வார்த்தை மேலேயும் நம்பிக்கை வைக்கும்போது ஒன்று போனால் இன்னொன்று, ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை தருவார், ஒரு தொழில் போச்சுன்னா இன்னொரு தொழில் தருவார், ஒரு நண்பன் போயிட்டானா இன்னொரு நண்பன் தருவார், ஒரு கப்பல் உடஞ்சி போச்சுன்னா இன்னொரு கப்பல் தருவார். அதனால நம்பிக்கை நமக்கு தேவை. இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை என்னன்னா, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் தேவை. நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்கள், நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயல்களை செய்கிறவர்கள் தேவை. இதுதான் இந்த உலகம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அதுக்கப்புறம் கவலை. எல்லாருக்கும் கவலை வரும். ஆனால் கவலை அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது, ஒரு டென்ஷனாக மாறிடுது. இப்போ அதிகமாக பேசப்படுற வார்த்தை டென்ஷன். நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம், முறிந்த ஆவியை, உடைந்த உள்ளத்தை ஆவி தாங்குகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம் உடைந்து போகும்போது மனிதனுடைய ஆவி அதை தாங்குகிறது. அவனுடைய ஆவி முறிந்து போய்விட்டால் அவ்வளோதான், மனிதனுடைய கதி அதோ கதி என்று நீதிமொழிகளில் படிக்கிறோம். பவுல் சொல்கிறான், நாங்கள் கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைகிறதில்லை. கலக்கம் அப்படியே உள்ளம் கலங்குவது, மனசுல ஒரு கலக்கம் வருது. நாளைக்கு என்ன பண்ண போறோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த தேவைக்கு என்ன பண்ண போறோம், குடும்ப செலவுகளுக்கு என்ன பண்ண போறோம், படிப்பு செலவுக்கு என்ன பண்ண போறோம், கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம், கடனை எப்படி தீர்க்க போறோம், இன்னும் ஒரு கலக்கம் வருது மனுஷனுக்குள்ள. அது அளவோட இருந்தால் பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாகி போச்சுன்னா உள்ளம் உடைஞ்சு போயிடுது. உள்ளம் உடைஞ்சா மனிதனுடைய ஆவி அதை தாங்குகிறது. கீழே ஒரு முட்டு மாதிரி, ஒரு ஃப்ரேம் மாதிரி இருந்து மனிதனுடைய ஆவி உள்ளத்தை தாங்குகிறது. ஒரு இன்னும் அளவுக்கு அதிகமாக கவலைகள் ஆயிடுச்சுன்னா மனிதனுடைய ஆவியை முறிந்து விடுகிறது. மனிதனுடைய ஆவி முறிஞ்சு போச்சுன்னா அவன் ஒன்று முழு பைத்தியம் ஆயிடுறான் அல்லது செத்து போயிடுறான். ஆனால் பவுலுக்கு சொல்லுகிறான், நாங்கள் கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. எங்கள் மனசு முறிஞ்சு போகாது, எங்கள் மனசு கலங்கும். எங்களுக்கும் கவலைகள் வரும், தேவைகளை பற்றி, பிரச்சனைகளை பற்றி எங்களுக்கும் கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் மனசு உடைஞ்சு போக மாட்டோம், எங்கள் ஆவி முறிஞ்சு போகாது என்று. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் பங்களாவும் காரும் கொடுக்கறதா பெரிய ஆசீர்வாதம், அதுவும் ஆசீர்வாதம் தான். வீடு தேவை, வாகனம் தேவை, அதையெல்லாம் நான் ஆட்சேபிக்கலை. அதுவா கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் இல்லை. கவலைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம் உள்ளம் உடையாதபடி, ஆவி முறியாதபடி நம்மை காக்கிறாரே, தாங்குகிறாரே, அதுதான் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம், அதுதான் பெரிய கிருபை. அதைத்தான் மனிதன் தேடி நாடி ஓடுகிறான். இன்னைக்கு பேசப்படுற அந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அந்த வார்த்தையே ரொம்ப அபூர்வம். ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் அப்படின்ற வார்த்தை இப்போ சின்ன பொண்ணு சொல்லுது, எல்கேஜி படிக்கிற பிள்ளை சொல்லுது, டென்ஷனாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்கு. அதனால் பிறரோடு உள்ள உறவு, அதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். பிறரோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். அது ஒருவன் மனநலத்தோடு இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல்னா பிறரோடு உள்ள இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா உறவுகளிலும் எல்லாருக்கும் வரும், அதை நான் சொல்லவில்லை. பிறரோடு உள்ள உறவுகளில் ஒருவன் எப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்றத வச்சு தான் அவனுடைய மனநலத்தை நாம் எடை போட முடியும். ஒரு மனிதனுடைய அந்த உறவுகளைத்தான் முதல்ல அவனுடைய மனநல பிரச்சனை பாதிக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உளவியலை ஒரு பகுதியை இன்றைக்கு கற்க உதவி செய்தீர். கர்த்தாவே, எந்த விதத்திலும் பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுத்துடாதபடி காத்துக்கொள்ளும். உலகம் சொல்லுகிறது, உலக ஞானம் சொல்லுகிறது, பெருமை கொஞ்சம் அவசியம், ஒரு அளவுக்கு அவசியம். அந்த பெருமை ஒரு தூண்டுகோல். சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு அந்த பெருமை ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது என்று உலக ஞானம் சொல்கிறது, உளவியல் சொல்கிறது. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. ஆண்டவரே, பெருமை எந்த அளவிலும் எந்த நிலையிலும் கூடாது என்று பைபிள் சொல்லுது. ஒரே பெருமை தான் எங்களுக்கு, அவர் எங்களுக்கு தேவனாக இருக்கிறாரு, அவர் எங்களுக்காக உயிரையை கொடுத்துட்டாரு, அதுதான் எங்களுக்கு பெருமை. அவருடைய பெயர் எங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பெயர் எங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு தேவனாக இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்காக உயிரையை கொடுத்திருக்கிறார்ன்ற ஒரே பெருமையை தவிர வேற எந்த பெருமையும் எங்களுக்கு கூடாது. ஐயா ஆண்டவரே, பெருமை உள்ளவர்களை
தேவ பலமுள்ள ஆயுதங்களால் பெருமையை, மக்களுக்குள்ள இருக்கிற பெருமையை உடைக்கிறதுக்கு எங்களை பயன்படுத்துவீராக. நம்பிக்கை ஊட்டுகிற நம்பிக்கையின் கருவிகளாய், நம்பிக்கையின் தூதர்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷன் யாரைத்தான் நம்புவதோ என்று புலம்புகிறான். எதையும் நம்ப முடியல. பொருளாதாரத்தை நம்ப முடியல, இயற்கையை நம்ப முடியல, அரசாங்கத்தை நம்ப முடியல, குடும்பத்தை நம்ப முடியல, நட்பை நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல, தொழிலை நம்ப முடியல, வேலையை நம்ப முடியல, படிப்பை நம்ப முடியல. மனிதன் விரக்தி அடைந்து இருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை தேவை. நம்பிக்கையை நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட, நம்பிக்கையை நாங்கள் சுமந்து செல்ல, மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற கருவிகளாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல கவலை, ஆண்டவரே, கலக்கமடைந்தும் நாங்கள் மன முறிவடைவதில்லை. மன முறிந்து போன மக்களை தூக்கி எடுக்க, அவர்களை சீர்படுத்த எங்களை பயன்படுத்தும். நாங்கள் கலக்கம் அடையலாம், கலக்கங்கள் வரத்தான் செய்யும், எல்லாருக்கும் வரும். ஆனால் முறிஞ்சு போயிடக்கூடாது, உள்ளம் உடைந்து போய்விடக்கூடாது. காத்துக்கொள்வீராக. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.